அமெரிக்கா வரலாற்றுல 1000 தப்பு பண்ணியிருக்கு. ஏலே அவன் மூச்சுக்கு 300 தடவ தப்பு பண்ணுவான்டா. என்ன ஒண்ணு யாருமே கண்டுக்க மாட்டாய்ங்க. அவ்வளோதானே ஒண்ணு, வரலாற்றுல நெறைய தப்பெல்லாம் கிடையாது. மூச்சுக்கு 300 தடவ தப்பு அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். உண்மையும் கூட. ஏன் எதார்த்தமான உண்மை இல்லையா பாஸ்? அப்படின்னு என்னைய மாட்டி விடக்கூடாது முதலாளிகிட்ட. அப்பேற்பட்ட வரிசையில தான் ஈரான் யுத்தமும் வந்துருச்சு. இப்ப ட்ரம்ப் 2 மனநிலையில இருக்காரு. அதாவது அவரோட ஆட்கள் கிட்ட 2 வகையான ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காராமா. ஒண்ணு யுத்தத்த நடத்தி போய் வெற்றி பெறுறது. இன்னொன்னு யுத்தத்த வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அறிவிச்சு நம்ம வேலைய நம்ம பார்க்கறது. யாரு? அவர் வேலைய அவரு பார்க்க போயிறது. இப்படி 2 பிளானையுமே உருவாக்கி குடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காராமா. இது எதுனால அப்படின்னா, ரஷ்யா நேரடியா தன்னோட பிரசன்ஸ இன்கிரீஸ் பண்ணுது. உதாரணமா உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா எம்புட்டு வம்பு பண்ணுச்சோ, அத நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவேனே, இப்ப என்ன தப்பு? அப்படிங்கிற மாரி ரஷ்யா மெல்ல வெளியில வருது. அப்படி ரஷ்யா மெல்ல வெளியில வரும்போது, 83வது மிசைல்கள், அதாவது 83 வேவ ஆரம்பிச்சு விட்டு முடிச்சுட்டார்கள் வெற்றிகரமா. யாரு? ஈரானு. ஈரானோட ஆயுத பலத்த கிழிச்சு புட்டோம், ஒழிச்சு புட்டோம்ன்னு சொன்னியே ட்ரம்ப்பு, அவன் 80 தாண்டி செஞ்சுரிய நோக்கி போறான். அப்படின்னு உள்ளூர்ல சொல்றார்கள். இஸ்ரேல பொறுத்தவரை, "ஏலே செஞ்சுரிய நோக்கி என்னைய நோக்கி வரான்டா" அப்படிங்கிறார்கள். இந்த பக்கம் அரபு நாடுகள், "டேய் செஞ்சுரி ஆரம்பிச்சதுலருந்து எங்க கிட்டயே தான்டா வரான்." அதாவது ஒவ்வொரு மிசைல் ரவுண்டுகளும் இப்படி 100 தொடப்போது. அந்த 100 அமெரிக்கால கிடையாது. இஸ்ரேல்லன்னு இஸ்ரேல் கத்துது. இஸ்ரேல்ல கிடையாது. எங்க கிட்ட தான் அப்படின்னு ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் கத்திக்கிட்டு இருக்கார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் இப்ப ரஷ்யா உள்ள இறங்கி, ஆமா நான் ராணுவ ரீதியில உதவி பண்ணேன். இப்ப என்ன அப்படின்ட்டாய்ங்க பொசுக்குன்னு. ராணுவ ரீதியில உதவி பண்றது தானடா ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியிற மாரி அக்ரீமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் என்ன அக்ரீமெண்ட் படி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டார்கள். அக்ரீமெண்ட் படி என்னென்ன ஆயுதங்கள் குடுக்கணும்னு அக்ரீமெண்ட்ல இருக்கும். நெறைய குடுத்துருக்கோம். குடுக்க போறோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? அவங்க ஊரு சுப்ரீம் தலைவர கொல்லுவ, அவங்க ஊரு மத்த 2ஆம் கட்ட தலைவர்கள கொல்லுவ, அவன் வேடிக்கையா பார்ப்பான். இறங்கி தான் அடிப்பான். அனுபவி அப்படின்ட்டார்கள். எது ஓப்பனா வெளியுறவுத்துறைய வச்சே சொல்ட்டார்கள். இதே சாராம்சம் தான் அவங்க அவங்க பாஷையில சொன்னார்கள். நான் நம்ம பாஷையில பேசிட்டேன். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா உதவி செய்து அமெரிக்க டார்கெட்டுகள அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்ட அமெரிக்கா வைக்குது ரஷ்யா மேல. ரஷ்யா அதுக்கு இதுநாள் வரை பதில் சொல்லல. இப்போ ஒட்டுமொத்தமா ராணுவ உதவி செய்றேன் அப்படின்னா, அதையும் ஒத்துக்கிறார்கள்ன்னு ஆயிரும்ல. அதனால அந்த இடத்துல ஒரு யூ டர்னு. எப்படி நாங்க குடுக்கலன்னு அவர்கள் சொல்ல. அதுக்கு பதிலா ஏலே அமெரிக்க பேஸ் அந்த பிராந்தியத்துல இருக்குங்கிறது கூகுள்ல போட்டாலே தெரியும்டா. கூகுள் மேப்லயே காட்டிக் குடுத்துரும்டா. இத போய் நாங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்னு அவன்ட்ட குடுப்போமா? எங்கள பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி விட்டுட்டார்கள். அமெரிக்க பேஸ் எந்த திசையில எவ்வளவு ஆட்கள் இருக்கார்கள், எல்லாம் ஈரானுக்கு தெரியும். ஈரானுக்கு மட்டும் கிடையாது. ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுக்கும் தெரியும். ஐஆர்ஜிசி தாக்கப் போதுன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்புறமும் அடி விழுகுதுன்னு கதறினா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அசிங்கத்த பண்ணி விட்டார்கள். இந்த 2 பிளான கையில கொடுங்கடா அப்படின்னு சொல்ற நேரத்துல ட்ரம்ப் கிட்ட இந்த செய்திய தான் இறக்குறார்கள். ரஷ்யா நாளுக்கு நாள் ஆக்ரோஷத்த கூட்டுது சார் நம்ம விஷயத்துல அப்படின்னு. இது ட்ரம்புக்கு மேற்கொண்டு எரிச்சல். இப்ப ரஷ்யாவ கோவமா திட்டி போடலாமா அப்புட்ன்னா, உக்ரைன் யுத்தத்துல பேச்சுவார்த்தையில ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பார்க்கலைங்கிறனால ஓடலன்னு அர்த்தம் கிடையாது. யுத்தமும் ஓடுது. அமெரிக்கா, ரஷ்யா பேச்சுவார்த்தையும் ஓடுது. இங்க புட்டின் ஒரு மோசமானவர் அப்படின்னு திட்டிட்டு, அங்க போய் உட்கார்ந்து, "உங்கள போல உண்டா? யுத்தத்த முடிச்சு விடுங்க பாஸ்" அப்படின்னு பேச முடியாது. அதனால அமைதி காக்க வேண்டியதா இருக்கு. இப்படி அமைதி இந்த விவகாரத்துல காட்டிறலாம். ஏன்னா, இது ராஜதந்திர ரீதியில நகர்த்தி விட்டறலாம். ஆனா, உள்ளூர் பிரச்சனை எங்க வந்து நிக்குது அப்புட்ன்னா, இதுவரை 300 நபர்கள் அதாவது ஈரான் தாக்குதல்ல 300 அமெரிக்க வீரர்கள் அடிபட்டு யுத்த களத்திலிருந்து வெளியேறி இருக்கார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு. காட்டுத் தீ மாரி வந்துருச்சு. உடனடியாக இம்மீடியட்டா வெள்ளை மாளிகை களத்துல இறங்குது. 253 பேர் சிகிச்சை முடிஞ்சு திருப்பி ராணுவ பணிக்கு போயிட்டாங்கன்னு அறிவிங்கடா அப்படின்ட்டாய்ங்க. யாரு போய் கிராஸ் செக் பண்றது? அப்படின்னு சொல்லி இந்த செய்திய அப்படி டம்மி பண்றார்கள். எது அமெரிக்காக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல். அடுத்த கட்டமா 13 உயிரிழப்புகள். இதுக்கு நடுவுல ஒரு 10,000 வீரர்கள அனுப்ப போறாராமா. ஏன் அவனும் சேர்த்து திருப்பி அமெரிக்காவுக்கு வரவா? அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு சண்டை. இப்படி இடியாப்ப சிக்கல்ல ட்ரம்போட மனநிலை எங்க போகும்னு தெரியாது. மேக்ஸிமம் அவரு யுத்த களத்துல வெற்றி அப்படின்னு திரும்பி வர்றத நோக்கி போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் ஈரான் ரொம்ப அழுத்தணும், நெருக்கணும் அப்டின்னா டக்குனு அணுகுண்ட வெடிச்சுட்டேன் அப்டின்ட்டான்னா முடிஞ்சு போச்சு.
யார்ட்டயுமே அக்யூரேட்டான ரிப்போர்ட் இல்ல. 65% வச்சிருக்காங்களா? இல்ல 95% வச்சிருக்கார்களா? 12 அணுகுண்டா? இல்ல அதுக்கும் மேலயா? இல்ல ஒரே ஒரு அணுகுண்டா? ஜப்பான்ல போட்ட அந்த அணுகுண்டு வீரியத்துல பாதி குடுத்தாலும் அணுகுண்டு, அணுகுண்டு தானே! அந்த ஸ்டேஜ நோக்கி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அத பத்தி விரிவா சிடிஎன்ல பேசியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பார்த்துருங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு அடுத்த பிரச்சனை தான் இப்ப கிளம்பிருச்சு. ரஷ்யா நேரடியா களத்துல இறங்குது. அதுக்கப்புறம் ரஷ்யா எந்த மூலைக்கு போகும் அப்படின்னு அவர்கள் டெலகிராம் சேனல்ல சொல்றார்கள் அப்படின்னா, பேச்சுவார்த்தைய நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரஷ்யா ஈரானுக்காக இறங்கும். ஆனா உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா எப்படி ஒரு சேட்டைய பண்ணிக்கிட்டே இறங்குச்சோ, அந்த மாரி அப்பர் ஹேண்ட எடுத்து ஈரான் கிட்ட இறங்கும். ஈரான், அமெரிக்கா ரஷ்ய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அந்த ஜோன்ல இறங்கும். ஆனா இங்க ஈரானும், உக்ரைனும் ஒண்ணு கிடையாது. இவனே அடிப்பான். எது அமெரிக்காவ வச்சு செய்வான். கூட ரஷ்யாவும் இறங்கி நின்னு பேச்சுவார்த்தை டேபிள்ல வச்சுக்கிட்டே வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அமெரிக்கா பொழப்பு அப்புறம் ஊர்ல ஒரு பய அண்ணன் அமெரிக்கான்னு நம்மள சொல்ல மாட்டான் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டுமொத்த பயலுகளும் செனட்டு, காங்கிரஸ், உள்ளூரு அவரோட கட்சி, எதிர்க்கட்சி அப்படின்னு அம்புட்டு பேரும் அவர் சட்டைய பிடிக்கிறாய்ங்க. இப்படி சட்டைய பிடிக்கும்போது மெல்ல ஒரு டிக்கெட் அவர் காதுல வந்து இன்னொரு விஷயத்த சொல்ட்டாய்ங்க. "இங்க பாரு மிட் டெர்ம் வருது நம்ம ஊர்ல." "இல்லையே ஆனுவல் எக்ஸாம்ல வருது. எங்க வூட்டு குட்டீஸ்லாம் அதுக்குள்ள போய்க்கிட்டு இருக்காய்ங்கன்னு" என்ட்ட கேட்கக்கூடாது. அவங்க ஊர்ல மிட் டெர்ம்னு ஒரு எலக்ஷன் வருதாமா. அதுல ட்ரம்ப் ஜெயிக்க போறாராமா. இது அத காட்டுல வேடிக்கையா இருக்கே! அப்படின்னு திருப்பி கேட்கக்கூடாது. அதனால அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோமே! அப்படின்னு அவங்க கட்சியிலேயே சில ஆட்கள் சொல்றார்கள். யுத்தத்துக்கு கிளம்பி போறவன்ட்ட, "என்னடா 1000 வேலைய சொல்றீங்க. இந்த ஆஃபீஸ் கிளம்பி போம்போது, மளிகை கடையில அத வாங்கி குடுத்துட்டு போயிரு. ஏடிஎம்ல இவ்வளோ எடுத்து குடுத்துட்டு போயிரு" அப்படின்னு வீட்ல சொல்லும்போது, கடைசியில ஒண்ணையுமே செய்யாம நம்ம பாட்டுக்கு சில நேரம் ஆஃபீஸ் போயிருவோம். சில நேரம் எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துட்டு போவோம். அந்த மாரி ட்ரம்ப் யுத்தத்துக்கு போய் நிக்கும்போது, இப்ப இம்புட்டு விஷயங்கள தூக்கி அவர் தலையில போட்டுட்டாரு. இப்ப ட்ரம்ப் என்ன செய்வார்? அப்படின்னா ட்ரம்ப் இந்த விஷயத்துல நம்மள மாரி தான். திடீர்னு அம்புட்டையும் ஓகே அப்படின்னு செய்யறக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அம்புட்டையும் தூக்கி போட்டு யுத்தம் ஒண்ணு தான் ட்ரம்போட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி யுத்தத்த நோக்கி வீரியமா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சூழ்நிலை வேணுமே. வெற்றின்னு ஒண்ணு வேணுமே. அந்த வெற்றி தோல்விய தாண்டி வளைகுடா நாடுகள பலி குடுக்க முடியாது. காரணம் அவர்களோட இன்வெஸ்ட்மென்ட் அமெரிக்காக்கு தேவ. அவர்களோட ஆயிலை அமெரிக்கா பாதுகாக்கணும். எதுக்கு? பாதுகாத்தா தான் இவன் கல்லா கட்ட முடியும். டாலர கோல்டோட பேக்கப்ல இருந்து தூக்கிட்டு, அப்படியே அம்போன்னு பிரிண்ட் அடிக்க விட்டிருந்தா, இவ்வளோ செல்வ செழிப்பமா ஏறியிருக்க முடியாது. கூட டாலர்ல இருந்து கோல்ட பிரிச்சு வச்சுட்டு, கோல்டுக்கு பதிலா பெட்ரோல தூக்கி, பெட்ரோ டாலர் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் தான், அந்த திட்டம் அப்படிங்கிறது ஜம்முன்னு நிறைவேறி செல்வ செழிப்பா மாறுனாய்ங்க. அதனால அந்த பேக்கப்ப விடவும் முடியாது. அப்ப பலி குடுக்கவும் முடியாது. அப்ப ட்ரம்ப் மிட் டெர்ம் எலக்ஷன பாக்க வந்துருவாரான்னு கேட்டா, ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. எப்ப? அவரு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு அவங்க ஊர்ல. திடீர்னு எமர்ஜென்சி மீட்டிங்ன்னு வார் ரூம்ல உட்கார்ந்திருந்தாருன்னா என்னைய கேட்கக்கூடாது. விடிஞ்சு எந்திரிச்ச மனுஷன் மாறி எதையாச்சும் செஞ்சாருன்னா, அப்ப விரிவா நம்ம திருப்பி வந்து இங்க பார்ப்போம். அதே மாரி ஈரான் அணுகுண்ட நோக்கி போயிருச்சு. அதுல முக்கியமான கட்டத்த எட்டிட்டார்கள். அத விரிவா சிடிஎன்ல பேசியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பார்த்துருங்க.